இன்னைக்கு நம்மளுடைய கிச்சன் கேபினெட்ல சிறப்பு திரைப்படம். ஓட்டு போட்ட மக்களுக்கு தேடி சென்று நன்றி தெரிவித்த திமுக எம்பி தங்கத்தமிழ்ச்செல்வன். நேயர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் ரைசிங் சன் டாக்கீஸ் பெருமையுடன் வழங்கும் புஜ்ஜியட் ஆண்டிப்பட்டி. கடல் கடந்து சாதனை படைச்சது போல கட்சி கடந்து சாதனை படைத்த நாயகன் தன்னோட சொந்த ஊர்ல நன்றி சொல்லும் காட்சிகளோட ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு இயக்குனர் மண்ணின் மைந்தர். ஓட்டு கேட்டு போற இடம் மட்டும் இல்ல, நன்றி சொல்லி போற இடமும் நாலா திசையிலும் மைக் செட் சவுண்ட் கேட்கிற மாதிரி இருக்கணும்னு காட்சி அமைச்சிருக்காங்க. உதகசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை தந்த அண்ணன் தம்பிகளுக்கு நன்றி, அக்கா தங்கைகளுக்கு நன்றி, மாமன் பெற்றான்களுக்கு நன்றி என்று உரிமையோடு மண்ணின் மைந்தராக வருகிறார். உங்கள் மனம் தொட்டு வருகிறார், உங்கள் உள்ளம் தொட்டு வருகிறார், உங்கள் இல்லம் தேடி வருகிறார். தொடக்க வசனங்கள் கொஞ்சம் டீசென்டா இருக்கட்டுமேனு ஒட்டுமொத்தமா அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி இருக்கிறாரு நாயகன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் முதற்கனின் பணிவான நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சொந்த ஊர்ல இருந்தாலும் கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்குல 1000 ஓட்டு விட்டு போச்சுன்னு ஆரம்பிக்கிற காட்சி உணர்ச்சி பெருக்கு. ஒரு நாராயண தம்பிட்ல பிறந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்துல உறுப்பினர், ஒரு பெரிய விஷயம். ஒரு கிராமத்துல பிறந்து இன்னைக்கு நாராயண தம்பிட்டி பேரு டெல்லி செங்கோட்டையில இப்ப இருக்கு. இன்னைக்கு அதுக்கு இன்னைக்கு 5,80,000 ஓட்டு நம்ம தேனி பார்லிமெண்ட்ல எனக்கு போட்டிருக்காங்க. அதுல 2,80,000 ஓட்டு வித்தியாசத்துல நான் ஜெயிச்சிருக்கேன். நம்ம ஊர்ல என்ன வருத்தம்னா, மாற்று கட்சிக்கு ஒரு 1000 ஓட்டை போட்டிருக்காங்க. அது ஏன் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அதாவது நான் உள்ளூர்காரன், நான் தான் ஜெயிக்க போறேன்றது உலகத்துக்கே தெரியும். இப்ப மாற்று கட்சிக்கு நீங்க 1000 ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம்? அது யாருக்கு என்ன பிரயோஜனம் அது சொல்லுங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு நம்மளுக்கு சாதகமா போட்டாதான் நம்ம ஊர் மக்களை மற்ற ஊருக்காரே மதிப்பாங்க. இனிமேல் அதை புரிஞ்சுக்குங்க. டெல்லி வரைக்கும் போனாலும் சொந்த ஊர்ல வீடு கட்டி குடியிருக்கும் காரணத்தை நாயகன் சொல்லும் போது உச்சி கொட்ட வச்சிருக்கு. நான் நினைச்சிருந்தா கம்பத்திலேயோ மதுரையிலேயோ மெட்ராஸ்லயோ வீட்டை கட்டி போயிருந்திருப்பேன். எதுக்கு சந்துக்குள்ள போய் வீட்டை கட்டினேன்? நான் இந்த வீட்டை உள்ளூர்ல இருக்கணும் தானே கட்டினேன். நான் என்ன மெட்ராஸ்ல கம்பத்துல போய் குடியிருக்க தெரியாது எனக்கு? ஏன் இங்க இருந்தேன்? உள்ளூர்ல இருக்கேன், உள்ளூர் மக்கள் வேணும்னு இருக்கேன். நான் அதை புரிஞ்சுக்கிற மாட்டேன்றீங்களே. நான் இன்னைக்கு 2,80,000 ஓட்டுல ஜெயிச்சுட்டேன். அது ரெண்டாவது. ஒரு 1000 ஓட்டுல தோத்துருந்தேன். என்ன என் குடும்பம் எப்படி இருக்க பாதிச்சிருக்கு சொல்லுங்க பாப்போம். யோசிக்கணும்ல. உள்ளூர்காரனுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது கட்சி இது ஜாதி எதையுமே பார்க்க கூடாது. அவன் நல்லவனா இருந்தா ஓட்ட போடு, கெட்டவனா இருந்தா விட்டுரு. எவனா இருந்தாலும் சொல்றேன். இப்ப நாளைக்கு மகாராஜனா இருக்கட்டும், இல்ல தங்கப்பாண்டியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் எதிர்காலத்துல எப்படியெல்லாம் ஓட்டு போட்டு யாரையெல்லாம் ஜெயிக்க வைக்கணும்னு தொலைநோக்கு பார்வையோட கிளைமேக்ஸ் அமைஞ்சிருக்கு. சர்வே பண்ண சொல்றீங்க. இந்த ரோட போட போறேன். இப்ப வேற ஒரு காரணம் போட முடியுமா? அதை வேற ஒருத்தர் ஜெயிச்சு வரான்னு வச்சுக்க, நம்ம ஊருக்கு வருவானா? முதல்ல இதுக்கு முதல்ல ஜெயிச்ச எம்பி எவனால நன்றி சொல்லி வந்திருக்கானா? அது வரைக்கும் எவனா வந்திருக்கானா சொல்லுங்க பாப்பா. பிறகு அதனால போராமப்படுறது ரெண்டாவது. நல்லவே கெட்டவே யாருன்னு பாருங்க உள்ளூர்ல. அதை பார்த்து ஓட்டு போட்டு பழகுங்க. இனிமேல்டாவது நம்ம ஊர் மக்கள் ஒற்றுமையா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பாகுபாடு வேணாம், ஜாதி வேணாம், எல்லாம் ஒற்றுமையா இருங்க. இன்னைக்கோட இந்த காலம் முடியறதுல நம்ம பேரம் பேச்சு வரைக்கும் இந்த ஊர்ல தான் நம்ம இருக்க போறோம். மொத்தத்துல புஜ்ஜியட் ஆண்டிப்பட்டி மண்வாசம். மாரி செல்வராஜ் அவர்களுடைய வாழை படத்திலிருந்து சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆயிருக்கு. தென்கிழக்கு அப்படின்னு தான் இந்த ட்ராக்குக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் அவர்களுடைய மியூசிக்ல பாட்டு கேட்கறதுக்கே ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாட்டை அவங்களோட அந்த கணீர் குரல்ல பாடியிருக்காங்க. லிரிக்ஸ் வந்து யுகபாரதி அவர்கள் எழுதியிருக்காரு. சியான் விக்ரம் நடிக்கிற தங்கலான் படத்திலிருந்து ஒரு சிங்கிள் ட்ராக் லிரிக்கல் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. மினுக்கு மினுக்கு அப்படின்னு தான் பேர் வச்சிருக்காங்க. பார்வதி விக்ரம் அப்படின்னு அந்த படத்துல நடிச்ச நிறைய பேர் அந்த வீடியோல நம்ம பார்க்க முடியுது. படம் ஆப்வியஸா நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி ட்ரெய்லர்லயே. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு படம் அப்படின்னு பாரஞ்சித் அவர்கள் இயக்கியிருக்காங்க. இந்த பாட்டு கேட்கும் போதே சூப்பராகவே இருந்துச்சு. ஆமா, இந்த பாட்டை கேட்கும் போதே மினுக்கு மினுக்கு அப்படின்னு இருந்தது.
சிவகார்த்திகேயன் நடிப்புல உருவாகிட்டு இருக்க படம் தான் அமரன். அந்த படத்துடைய ரிலீஸ் தேதியை அறிவிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ராஜ் கமல் பிலிம்ஸ் ஒரு அடுத்த படம் அப்படிங்கிறதுனால பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறதும் இருந்துச்சு. இது கொஞ்சம் ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிறதுனாலையும் படம் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான இமேஜினேஷன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியுமே இருக்கு. இந்த படம் தீபாவளிக்கு அக்டோபர் 31 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத படக்குழுவினர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வள்ளியம்மை பேராண்டி தெருக்குறள் அறிவு இருக்கார்ல, அவருடைய பர்த்டே அன்னைக்கு இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆல்பம் சாங் அவர் பாடியிருக்காரு. அதே மாதிரி டி இமான் மியூசிக்ல அந்தோணிதாஸ் அவர்களும் இந்த பாட்டுல ஒரு பாட்டா இருக்காரு. இந்த ஈவென்ட்ல பாடகர் அந்தோணிதாஸ் அவர்கள் அறிவு அவர்களுக்கு பாட்டிலேயே பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தம்பி அறிவுக்கு, இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இசையமைப்பாளர் டி இமான் அவர்களும் தெருக்குறள் அறிவு அவர்களை பயங்கரமா பாராட்டியிருக்காரு. தெருக்குறள் அறிவுன்றத மாத்திர டைம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சைடு ரோடு, மெயின் ரோடு, ஹைவே குரல் அறிவுன்னு மாத்திடலாம் நினைக்கிறேன். அடுத்ததான் மெயின் ரோடு, அது இன்னும் முன்னேறி இது வரைக்கும் உங்களுக்கு தெருக்குறள் அறிவுன்னு பேர் வச்சிருந்தாங்க. இனிமேல் மெயின் ரோடு, நேஷனல் ஹைவே அப்படிங்கிற மாதிரி அவர் அப்டேட் பண்ணிக்க சொல்லியிருக்காரு. அதாவது முன்னேறி போயிட்டே இருக்காரு அப்படிங்கறத சிம்பாலிக்கா சொல்றாரு. இவ்வளவு பெரிய கூட்டத்தோட ஒரு ஆல்பம் ஃபுல்லா கேட்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நானு. ஸோ அதுக்கு நன்றி, அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. இன்னைக்கு கிச்சன் கேபினெட்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இதே மாதிரி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு நம்மளோட புதிய தலைமுறை தொலைக்காட்சியில கிச்சன் கேபினெட் நிகழ்ச்சியை மறக்காம பாருங்க. நன்றி, வணக்கம்.